கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 2:5, 2 கொரிந்தியன்ஸ் 2:5. துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அதாவது, ஒரு மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவம் பண்ணும்போது ஒரு சில பாவம் ஒருவரை மட்டும் தாக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இப்போ ஒருத்தர் செய்யக்கூடிய பாவம் ஒருவரை நேரடியாக காயப்படுத்தும். ஆனால் அதே பாவம் பலரை என்ன பண்ணும், இன்டைரக்டாக, அதாவது தொடர்பு இல்லாதவர்களையும் காயப்படுத்தும். அதாவது இப்போ ஒருத்தரை காயப்படுத்துகிற காரியம் என்ன, ஒரு சபையில் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எதிராக பாவம் பண்ணும்போது அது ஒருத்தருக்கு ஒருவருக்கான பாவம் மாத்திரமல்ல, அது சபை முழுவதற்குமாய் வரக்கூடிய ஒரு பாவமாக மாறுவதை பார்க்க முடியுது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் சொல்கிறாரு, நீங்கள் என்ன, ஒரு துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, அவன் என்ன எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். ஒருத்தருக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே. ஏன்னா நீங்கள் இங்கே கொரிந்து சபையில் என்ன நடந்ததுங்கிறத 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பாருங்கள். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறான், அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. அதாவது ஆண்டவரை அறியாத மக்களுக்குள்ள கூட இல்லாத ஒரு பெரிய விபச்சாரமாக இந்த விபச்சாரம் இருக்குது. இது சபையில் உள்ளவன் செய்கிறான். சரியா? 2வது வசனம் பாருங்க. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்களே. எப்படி? நீங்கள் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், இப்படிப்பட்ட பாவம் பண்ணவனை நீங்கள் சீர்திருத்தம் பண்ணி, இது செய்யக்கூடாது, இது பாவம், நீ ஒன்று மனம் திரும்பி நீ கர்த்தரை ஏற்றுக்கொள்ளு, இல்லைன்னா உன்னைய சபையை விட்டு வெளியே வச்சிருவோம், ஏன்னா இது சபையினுடைய களங்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா கொரிந்து பட்டணம்னாலே என்ன ஒரு பேராக இருந்தது, கொரிந்தியன். அவன் கொரிந்தியன் அப்படின்னா அந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ளவன்னா அவன் விபச்சாரம் பண்ணுறவன் அப்படிங்கிற ஒரு பேர் ஊருக்குள்ள, வெளியே எல்லாருக்குள்ளேயும், அந்த கிரேக்க இதில். அப்போது இங்கே சபைக்குள்ளே சபைக்கும் சமுதாயத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் எப்படி காட்ட முடியும்? சபை ஒரு பரிசுத்தமானது, இங்கு பாவம் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும். ஆனால் மாறாக இப்போ சபைக்குள்ள சமுதாயத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு பாவம் இருக்குங்கும்போது அது என்ன பண்ணுது, அது உங்களை மட்டும் பாதிக்கலை, அது சபையில் உள்ள எல்லாரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிடணும், அதை செய்திருக்கணும். அதனால நான் அதை என்ன சொல்கிறேன், உங்களுக்கும் துக்கம் உண்டாக்கினான். ஏன்னா கிறிஸ்துவன் என்று சொல்லுகிறவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவன், ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல. அதனால இது மொத்தத்தையும் பாதிக்கக்கூடியதாய் இருக்கிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஒரு கிறிஸ்தவன் மற்றொரு கிறிஸ்தவனுக்கு எதிராக செய்கிற பாவம் தேவனுக்கு எதிராக செய்யக்கூடிய பாவம். ஆனால் ஆண்டவர் முதல்ல இருந்தே சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு, நீ ஒருத்தருக்கு எதிராக பாவம் செஞ்சேன்னா நீ எனக்கு எதிராக பாவம் செய்கிற. எப்படி? ஏன்னா தாவீது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உமக்கு எதிராகவே பாவம் செய்தேன். 51 சங்கீதத்தில் சொல்கிறாரா? அவர் யாருக்கு எதிராக பாவம் பண்ணல? பத்சேபாளுக்கு எதிராக பண்ணலை, உரையாக்கு எதிராக பண்ணலை, தேவனுக்கு எதிராக. யோசேப்பு பாத்திபாரனுடைய மனைவி கூப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க, நான் தேவனுக்கு எதிராக எப்படி பாவத்தை செய்ய முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு பின்பாக நம்ம மறுபடியும் பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு 10வது அதிகாரம் 40வது வசனத்தில் என்ன சொல்கிறார், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னுடைய போதகத்தை ஏற்றுக்கொள்ள என்னை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ என்னன்னா, நம்ம யாருக்கு கிறிஸ்தவன் ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ நீங்கள் இதே இது மாற்றி பாருங்கள். அப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவனை நிந்திச்சிங்கன்னா யாரை நிந்திக்கிறீங்க? கிறிஸ்துவை நிந்திக்கிறீங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு எதிராக பாவம் பண்ணால் யாருக்கு எதிராக பாவம் பண்ணுறீங்க? கிறிஸ்துவுக்கு எதிராக பாவம் பண்ணுறீங்க. அப்போது ஒருத்தன் பண்ணுகிற பாவம் என்ன பண்ணுது, எல்லாரையுமே பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் அவர் சொல்லும்போது, அப்போஸ்தலனாகிய பவுலுங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒருத்தன் துக்கம் உண்டாக்குனா அவனுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே துக்கம் உண்டாக்குனா. அப்போ என்ன, நம்ம ஒரு சபையில் ஒருத்தர் செய்யக்கூடிய பாவம் அது எல்லாரையும் பாதிக்கிறது என்பதை உணர்ந்து
அதற்கேற்றாற்போல் நம்ம மாற கற்றுக்கொள்ளணும், அவங்கள மாற்ற கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் இங்கே சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு, ஒருத்தன் துக்கம் உண்டாக்குனா அனைவருக்கும் துக்கம் உண்டாச்சு. இப்போ உங்கள் சபையில் நம்மளுடைய ஐக்கியத்தில் இருக்கிற ஒருத்தர் பண்ணுற பாவம் உங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கா, உங்களுக்கு துக்கம் உண்டாகக்கூடியதாக இருக்கா? அப்படி இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ அப்படி வாழ கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ ஒருவருக்கு எதிராய் செய்யக்கூடிய பாவம் அது கிறிஸ்துவுக்கு எதிராய் செய்யக்கூடிய பாவம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றி உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.